If you are new to this channel, please hit the subscribe button. Let's get into the content. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ரவா கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1/2 கப் தயிர், 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் பால், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் 1/2 கப், ரெண்டாவது ரீஃபைண்ட் ஆயில் 1/2 கப், அடுத்து சர்க்கரை 1/2 கப். தயிர், ரீஃபைண்ட் ஆயில், சர்க்கரை மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா கலந்த பிறகு பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். அரை கப் பால் சேர்த்து நல்லா கலந்துடும். அடுத்து ரவையை சேர்த்து ஒரு கப் ரவை, ரவையை சேர்த்து கெட்டிப்படாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு, அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், அடுத்து 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி பேக்கிங் சோடா. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இந்த ரவை ஊறட்டும். இப்போ இந்த ரவா மிக்சிங் கேக் ட்ரேயில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம் ஓடிஜி.
2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கேன். அதை இப்போ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பரான ரவா கேக் ரெடி.